நம்ம பசங்க தான் இருப்பாங்க இங்கே. நம்ம ஏரியாவில் எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஹோட்டல்காரங்க கூட நம்ம இது பண்ணலாம். ஐயோ எனக்கு என்ன தெரியும், நான் என்ன பண்றது? நான் ஸ்டார்டிங்னு சொல்லிட்டு தானே இருந்தேன். நம்ம Hi guys, welcome back to my channel. நான் தான் உங்கள் லைன் கிங் மதன் ராஜன். நான் உங்கள் திவ்யா. இந்த vlog எதை பற்றி பார்க்க போகிறீங்க அப்படின்னாக்கா, ரெகுலராக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாமி சம்மந்தப்பட்ட vlog தான் போட்டுட்டு இருப்போம். இப்போ ரீசெண்டாக ஒரு 2 vlog வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருப்பேன். இது வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. இந்த vlog ஃபுல்லாகவே என்ன அப்படின்னாக்கா, நம்ம ராஜி ப்ரோ வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்காக நம்ம போகிறோம். யார் யார் அப்படின்னாக்கா, நாங்கள் போகிறோம், எஸ்கே கபிள்ஸ் வர்றாங்க, ஷாலினி அக்கா வர்றாங்க. ஸோ வந்து இப்போ என்ன விஷயம் அப்படின்னாக்கா, என்னடா சொல்ல வர அப்படின்னாக்கா, சொல்லிடுறேன் என்ன அப்படின்னாக்கா, நாங்கள் வர்றோம் அப்படிங்கிறது எஸ்கே கப்பிள்ஸ்க்கும் ஷாலினி அக்காவுக்கும் தெரியாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ராஜி ப்ரோக்கே வந்து தெரியாமல் தான் நாங்கள் வந்து போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி கொஞ்சம் சர்ப்ரைஸாக கொடுக்கலாம், சர்ப்ரைஸ் பண்ணலாம் பயங்கரமாக அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பயங்கரமாக பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் என்ன ஆயிடுச்சுனாக்கா, ஒரு கட்டத்துக்கு மேலே ராஜி ப்ரோட்ட சொல்ல வேண்டியதாக போயிடுச்சு. ஏன் அப்படின்னா, நம்ம போகிறதே அவங்க ஊருக்கு தான். ஸோ அதனால் நம்ம போயிட்டு லொக்கேஷன் தெரியாமல் எங்கேயாவது மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே உண்மையை சொல்லிவிட்டு அவரையும் கொஞ்சம் ப்ரிப்பேராக, ப்ரோ நாங்கள் வந்து வர்றது வந்து ஷாலினிகாவுக்கும் எஸ்கே கப்பல்ஸுக்கும் தெரியக்கூடாது, நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, மெயின்டைன் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டையும் காதில் போட்டாச்சு விஷயத்த. அவரும் ஓகே ப்ரோ அது மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பிளான் பண்ணி நாங்கள் போயிட்டே இருக்கோம். அந்த போகிற வழியில் வந்து எஸ்கே கப்பல்ஸையும் ஷாலினி அக்காவையும் எப்படிலாம் காண்டு ஏற்றலாம், நாங்கள் வரல, மிஸ் யூ அப்ளா அப்ளா பொதுவாக சொல்லுவாங்களே, நீங்கள் மட்டும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்க, ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க, அங்கே போயிட்டு நாங்கள் வரலன்னு ஃபீல் பண்ணாதீங்க அப்படிலாம் சொல்லி சில சிம்பத்திலாம் க்ரியேட் பண்ணி சில காண்டெல்லாம் ஏற்றுவோம்ல, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ஏற்ற போகிறோம். ஸோ எங்களை பார்த்ததுக்கப்புறம் அவங்களோட ரியாக்ஷன் என்ன, ஸோ அவங்க வந்து எப்படிலாம் வந்து எங்களை வந்து திட்டுறாங்க, எப்படிலாம் வந்து எங்களை புகழ்ந்து கொட்டுறாங்க, இது எல்லாத்தையுமே ஒரு ஷாக், அவங்களுக்கே ஒரு ஷாக்காக தான் இருக்க போகுது நிஜமாவே. ஏன்னா நான் அந்தளவுக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்ம் பண்ணி வச்சுட்டேன். நாங்கள் வரலடா, நீங்கள் பார்த்து போங்க, ஜாலியாக இருங்க அப்படி இப்படின்னு நான் வந்து ஆல்ரெடி ஒரு ஃபார்ம் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ என்னன்னாக்கா, நம்ம போகிற வழியில் காண்டு ஏற்று போகிறோம், அங்கே போயிட்டு அவங்கள சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். அவங்களோட ரியாக்ஷன் அண்ட் அங்கே போயிட்டு நடக்கிற ஃபன், நாங்கள் எங்கெங்கெல்லாம் போகிறோம், அதுக்கப்புறம் சேர்ந்து எங்கெங்கெல்லாம் ட்ராவல் பண்ணுறோம், என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த vlog ஃபுல்லாகவே பார்க்க போகிறீங்க. ஒரு விஷயம் சொன்னாக்கா, நாங்களும் எஸ்கே கப்பிள்ஸும் சேர்ந்தாலே ஒரு பயங்கரமான ஒரு அலப்பறை பண்ணுவோம். ஏன்னா கொஞ்சம் நாட்களாகவே கொஞ்சம் ஃபன்னாக தான் போயிட்டு இருக்கு. ரீசெண்டாக 2 வீடியோவும் அப்படிதான் இருக்கு. ஆமாம், ரீசெண்டாக போட்ட 2 வீடியோவும் அப்படி தான் இருக்கும். இப்போ அதுவும் இல்லாமல் நாங்கள் லைவாக சொல்ல போனால் நாங்களும் அவங்களும் கொஞ்சம் சேர்ந்து இருந்தாலே பயங்கரமாக ஃபன் பண்ணிட்டு தான் இருப்போம். ஏன்னா நம்ம கௌசி பாப்பா வந்து எனக்கு ரொம்ப பெட்டு, என் தங்கச்சி மாதிரி. ஸோ அதனால் நானும் அவ்வளோ சண்டை போட்டுக்கிட்டு அப்படியே ஃபன் பண்ணிக்கிட்டு ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருப்போம். இவங்களும் சரணும் மாஸ்டர் ஸ்டூடெண்ட் அப்படி இருப்பாங்க. அதனால வந்து இவங்க 2 பேரும் ஒரு ஃபன், அப்படி ஒரு மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த vlog வேறு லெவலில் இருக்க போது. ஷாலினிக்காக வேறு எக்ஸ்ட்ரா சேர்றாங்க. ஷாலினிக்கெல்லாம் மரண மாஸ் காமெடி ஆக்டர்னு சொல்லலாம். ஸோ இந்த vlog ஃபுல்லாக வந்து செம்ம ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்க போது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண நம்ம ஃபுல்லாக பாருங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க vlogக்குள்ளே போகலாம். அப்புறம் என்னங்க, எப்பவும் போல் நம்ம பைக்கில் தான் போகிறோம். சென்னையிலேருந்து கள்ளக்குறிச்சி வரையுமே வண்டியில் தான் போகிறோம். அதுவும் ஒரே வண்டியில் 3 பேர் போக போகிறோம். ஸோ வந்து ட்ராவல் ஃபுல்லாகவே, ஏன்னா 2 வண்டியில் போகலாம், ஆனால் நாங்கள் ஒரே வண்டியில் போனால் கொஞ்சம் ஃபன் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வண்டியிலே 3 பேரும் போனோம். நிறைய இடத்துல ஸ்டாப் பண்ணி ஃபோட்டோஸ் அண்டு நிறைய இடத்துல ஸ்டாப் பண்ணி டீ குடிக்கிறதா இருக்கட்டும், ஃபன் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே பண்ணோம். சரி இப்போதைக்கு நம்ம வந்து அவங்கள ஃபோன் பண்ணி காண்டு ஏற்ற வேணாம், கொஞ்சம் நேரம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு ட்ராவல்லே தான் இருந்தோம். இங்கேருந்து சென்னை டு கள்ளக்குறிச்சி பார்த்திங்கன்னா 3 hours காமிச்சிச்சு. நாங்கள் ஆனால் அங்கே போய் சேர்கிறதுக்கு ஒரு 5 hours தான் ஆணுச்சு. ஏன்னா அந்தளவு நாங்கள் அங்கங்கே ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டே தான் போனோம். ட்ராவல் ஃபுல்லாக செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. பொதுவாகவே வந்து எனக்கும் திவ்யாவுக்கும் பைக் ரைட்னாலே ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து நாங்கள் அதை ரொம்ப லைக் பண்ணுவோம். நிஜமாகவே சொல்ல போனாக்கா அந்த ரைடு நல்லா தான் இருந்துச்சு. சரி இப்போது எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி நம்ம வந்து காண்டு ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டே பேசிகிட்டே போனோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சரணுக்கும் கௌசிக்கும் ஷாலினிகாவுக்கும் நாங்கள் அங்கே போகிறதே தெரியாது. கிட்டத்தட்ட ஒரு 2-3 கால் பண்ணிட்டாங்க. ஏன்னா நான் வந்து தென்காசி போகிறோம் அப்படி தான் அவங்கள்ட்ட நான் சொல்லியிருக்கோம். இப்போ அவங்களுக்கு ஃபோன் பண்ணுவோம், அவங்களோட ரியாக்ஷன் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு சரணுக்கு கால் பண்ணலாம். பக்கத்தில் வாங்க. ஹலோ 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 சொல்லு சரண். கேக்குதா? கேட்குது. என்ன பண்றீங்க? நான் போயிட்டே இருக்கோம். சரி விடுங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் என்ஜாய் நீங்க என்ஜாய் பண்றது கால் முடியுது. அது சரி. நல்ல காலத்திலேயே நான் நல்லா உண்டு போடுவேன். இப்போ வேற இருக்கீங்களா? நாங்கள் போயிட்டே இருக்கோம். பாத்தீங்களா? இல்லைடா, எனக்கே ஒரு மாதிரியாவே இருக்கு. நான் அங்கே வரவே இல்லையா, அதுவே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீங்க வேற மாறுது. ஏன் நீங்க வந்தா போதுன்னு நாளைக்கு நைட்டு கிளம்பி வர்றேன்ப்பா. நாளைக்கு நைட்டு கிளம்பி நாளைக்கு காலைல வந்துடுறேன். எட்டு மணி நேரம் நாங்க வந்து டிராவல் இல்லை. ஆமாம், நாளைக்கு நைட்டு தானடா வர முடியும் வந்தா. ஏன்னா நான் அம்மாவை அவாய்ட் பண்ண முடியாதுல்ல. எனக்கு பொய் சொல்லியும் பழக்கம் இல்லை அம்மாட்ட. எனக்கு பொய் சொல்லியும் பழக்கம் இல்லை. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு பழக்கம் இல்லை அம்மாட்ட. எங்களை அவாய்ட் பண்றீங்க. இதே தான் சாலினிக்காவும் கால் பண்ணி சொல்லிட்டு திட்டிட்டு வச்சுட்டாங்க. இனிமே என்கிட்ட பேசாதீங்க. நீங்க வருவீங்கன்னு சொல்லிட்டு தான் இல்லடா, நான் அதான் சொன்னேன், வரணும்னு எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா? நீங்க vlog எடுத்துருக்கலாம்ல. அது சரி. சரி விடுங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. நான் தான் மிஸ் பண்ணிட்டேன். ஷாலினிக்கா ஃபோன் பண்ணி திட்டிட்டு, நான் வந்து நம்ம ஃபேமிலி, அப்போ வந்து அம்மா தான் முக்கியம், நாங்கள் முக்கியம் இல்லை, அப்போ நாங்கள் இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கட் பண்ணிட்டாங்க. நான் என்ன வேணுக்குனே ஏதோ பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் பத்தியா கௌசி? நீ எதுக்கு வரணும்? நானே அழகா இழுத்துட்டு வந்துடுவேன். ஆமா, எங்க வீடியோ கால் பண்ணி உன் மூஞ்ச என்கிட்ட காட்டி சொல்லு, நான் உன்கிட்ட பேச மாட்டேனே அப்படின்னு சொல்லு, நான் நம்புறேன். சரி பார்த்து போங்க, ராஜன் கால் பண்ணி என்னன்ட்டு. சரியா? நான் வரலன்னு வருத்தப்படாதீங்க. ஜாலியாக எதுக்கு போனோமோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு பத்திரமா. நான் தான் சொன்னேன், காலையில் 7 மணி ஆகும். காலையில் 7 மணியா? 7 மணி 8 மணி ஆயிரும். ஆனால் அவங்க வீட்டுக்கு போய் சேர அந்த இருந்தாலும் 9 மணி ஆயிரும். ஆமாம், தென்காசி இறங்குறதுக்கு 7 மணி ஆகும்டா. அங்கேருந்து திரும்ப உள்ளே போகணும். உருட்டு வழியில் உருட்டி பொழைக்கும் உருட்டு உலகமாடா. பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு நாளைக்கு ஃபோட்டோ எடுத்தெல்லாம் சென்ட் பண்ணுங்கண்ணா. அப்பெல்லாம் சொன்னாங்க. ஐயோ, ஷாலினிக்கா தான் லைனுக்கு வராங்க. ஷாலினிக்கா லைனுக்கு வந்துட்டே இருக்காங்க. சரி இருங்க, நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். நீங்கள் அங்கே வீட்டுக்கு போய் ரீச் ஆகிட்டீங்க, கால் பண்ணுங்கண்ணா.
அடுத்து ஷாலிங்க கால் பண்ணுறாங்க, கட் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க ரியாக்ஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். போயிட்டீங்களா? அதுக்குள்ளேயுமா போக முடியும் தென்காசிக்கு? இல்ல தென்காசி எங்கதான் கட்ட விட்டு கண்டா என்ன? தென்காசி இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 9 hours ஆகும். ஓ சரி. அதனால நல்லா ஏமாத்திட்டீங்கல்ல. இது என்ன எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லாம் ஃபேமிலியா ஒண்ணா இருப்பேன் நினைச்சது நான் தான். அவங்க 2 பேருக்கும் கால் பண்ணா அவங்க 2 பேரும் நடுரோட்ல நின்றுருக்காங்க. ஆமா, இப்போதான் அவங்க தான் லைன்ல இருந்தாங்க. ஏதோ ரோட்ல நிக்கிறேன், இந்த மாதிரி பஸ் இதாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்க 2 பேரும் அதிகமாக பஸ்ல கேட்டா பஸ் வரல, அவங்க வராங்க என்னவே தெரியல. பஸ் வரல, பஸ் இருக்கு. அது என்னமோ தெரியல. நீங்க போறதுக்குதான் அவங்க பாட்டி சாவுறாங்க, இவங்களுக்கு பஸ் பிரேக் டவுன் ஆகுது. பேசாம என்ன பண்றேன், அந்த பிள்ளைக்கு மேக்கப் போட்டு விட்டு நான் சொல்லாம கிளம்பிடுவேன்னு சொல்றேன். ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? இது என்ன எனக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க. தனியா உட்கார்ந்துட்டு இருக்கேன், எனக்கு எப்படி இருக்கும்? ராஜன் எங்க? ஆமா, அவன் வேலையே என் கூடயே உட்கார்ந்துட்டு இருக்கான். ஐயோவா அப்படியே உடனே எல்லாம் பேசுவேன். நான் செம்ம கோவத்துல இருக்கேன். அது சரி. சாரிக்கா, நான் வேணும்னு பண்ணல. நான் அம்மா வந்து ஒரு மாதிரி திட்டாங்க, அதனாலதான் சரி. சரி நான் திட்டினா எனக்கு என்ன பண்றதுன்னு, நீங்க திட்டினாலும் நான் வாங்கிதான் ஆகணும். இல்ல வாங்கிதான் ஆகணும். யாரை வாங்குறோமோ முடியாது, வாங்கிதான் ஆகணும். அதோட தலைவர் நல்லபடியா நாளைக்கு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு உங்களோட வாழ்த்துக்களுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு நாளைக்கு வீடியோ கால் பண்ணுவாங்க. வீடியோ காலா? ஆமா. எல்லாரோட போனும் ஆஃப் பண்ணி வைக்கப்படும். அப்பெல்லாம் பேசாதீங்க, நீங்க பேசுறது எனக்கு ரொம்ப கஷ்டம். நாங்க ரெடி ஆகும், சந்தோஷமா இருப்போம். நாங்க இல்லைன்னா எப்படி சந்தோஷமா இருப்போம்? கரெக்டு தான். என்ன கரெக்டு? இல்லைக்கா, நான் காலைல வரையும் நிஜமாவே ட்ரை பண்ணேன். ஆனால் அம்மா வந்து ஒரு மாதிரி பேசிட்டாங்க, அதனால தான் சரி. இவங்க 2 பேரும் எங்க போறாங்கன்னே தெரியல, கண்டுபிடிக்கிறதுக்கும் தெரியல. சரி, அவங்க வந்தோடனே எனக்கு கால் பண்ணுங்க, பார்த்து பத்திரமா இருங்க, சேஃபாக. நாளைக்கு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நாளைக்கு ஃபங்க்ஷன் பண்ணும்போது எனக்கு முடிஞ்சால் கோவம் போயிடுச்சு அப்படின்னாக்கா எனக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சி விடுங்க. அப்புறம் சென்று போட்டோ வச்சுருக்கேன். அது சரிதான், அவ்வளோ சீக்கிரமெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்க்கா அப்பெல்லாம் பேசுறீங்க? அப்பெல்லாம் பேசாதீங்க. இது ஒன்று தான் இருக்கு, ஆனால் நிறைய இருக்குது. அடுத்தடுத்து மீட் பண்ண போகிறோம். அப்படி இல்லை, அடுத்தடுத்து நம்ம எங்கேயாவது வெளில மீட் பண்ணலாம் பிளான் பண்ணி. முடிஞ்சு போச்சு. அக்கா, நான் காலையில் ஆயிரும். கண்டிப்பா. அதெல்லாம் அவங்கள்ட்ட வந்து பேசியாச்சு. இப்போ நம்ம வந்து அவங்க வீட்டுக்கு போக போகிறோம். இன்னும் ஒரு கரெக்டாக 10 நிமிஷத்தில் போயிடுவோம். அங்கே போயிட்டு அவங்க ரியாக்ஷன்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அந்த ஷாக்காக ரியாக்ஷன் கொடுப்பாங்க இல்லையா, அதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா, வாங்க போகலாம். எஸ்கே கபிள்ஸ் வர்றதுக்கு லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி இப்போ பேசும்போது சொன்னாங்க இல்லையா, அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக நம்ம வந்து ராஜி ப்ரோவுக்கு கால் பண்ணி கேட்டேன். அதே மாதிரி பிரேக் டவுன் ஆகிடுச்சு பஸ்ஸு, அவங்க வரத்துக்கு ஒரு 1/4 மணி நேரமாவது ஆகும் ப்ரோ அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி ப்ரோவுக்கு ஃபோன் பண்ணி லொக்கேஷன் என்னன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கொஞ்சம் தூரம் போய் டீக்கரில் நிப்பாட்டி அவருக்கு கால் பண்ணி பேசினா, இருக்கக்கூடாதா? ஏன் ப்ரோ இப்படி பயமுடுத்துறேன்னா? ஐயோ இல்ல அதுக்கு சொல்லல. அந்த மோஸ்ட்லி அங்க யாருமே இருக்க மாட்டாங்க, அதனால சொன்னேன். நான் வந்து தைரியசாலி தான் ப்ரோ, இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லும்போது கொஞ்சம் பயமா இருக்குல்ல. சரி சரி சரி, நீங்க பார்த்து சேஃபா அவங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் வந்து லொக்கேஷன் நீங்கள் எங்கே அனுப்பிச்சிருக்கீங்களோ அது கரெக்டாக வந்துடுவேன். சரியா? இந்த ஃபாரஸ்ட்டு இந்த லொட்டு லொச்சுக்கெல்லாம் எங்கே இருக்குன்னு எனக்கே தெரியல.
அப்ப கண்ணை மூடிட்டு நேரம் வந்து கண்ணை மூணு நேரம் வந்தால் இருட்டுல எங்கன்னா போய் விடுத்துக்கா. இல்லை அது ஏதோ ஃபாரஸ்ட் வருமா அங்கே நிற்க வேணாங்கிறாரு. அப்படி சொன்னால் அப்புறம் நிற்கணும்னு தோணுமா இல்லையா? அப்போ கண்டிப்பாக நின்று வெடிக்கும். ஆமாம் அங்கே ஏதோ இருக்க மாட்டிருக்கு. என்ன இருக்குது பாரு. என்ன ப்ரோ இருக்கு? இல்ல ப்ரோ அங்க வந்து அடிக்கடி தான் நடக்கும். என்ன என்ன நடக்கும்? கொஞ்சம் ப்ராப்ளம் நடக்கும். ஆக்சிடென்ட் ஆகுமா? ஆமா ஆமா. அப்படியா? அப்போ தைரியமாக அப்போ நின்று பார்த்துட்டு வாங்க. ஆக்சிடென்ட் ஆகுமா? ஏன்னா சுத்துமா வெள்ளையா உருவமா? இல்ல இல்ல அப்படி இல்ல. பசங்க எப்படின்னா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அந்த ஏரியா சைடுல இருப்பாங்க. ஓ, அப்படியா? அது பார்த்துக்கலாம் விடுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கூட பேய் பிசாசுன்னு பயந்துட்டேன். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. இல்ல அதெல்லாம் இது இல்ல. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடிச்சு தூக்கி விட்டேன்னு சொல்லலாம், கவலைப்படாதீங்க. ஓகே ஓகே. நீங்க என்னதானாலும் பொறுமையா வாங்க சரிங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. அவ்வளோ தைரியமான ஆளா நீ? நீ இருக்கல இவர் அடிங்க, நான் போயிடுறேன். ஆ ஆ இப்ப நீங்க லொகேஷன் கட் பண்ணிருங்க. இப்போ ஒரு லொகேஷன் அப்புறம் அந்த லொகேஷன் வந்துடுறீங்களா? ப்ரோ என்னை வச்சு காமெடி பண்ற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. நீங்க அனுப்புங்க. நான் இருக்கிற பஸ் ஸ்டாப்புக்கு நேரம் வந்துருச்சு, அதனால சொல்றேன். இல்ல இப்போ நீங்க தான் பஸ் ஸ்டாப்ல இல்ல, பப்ஸ் வாங்கணும் நீங்க. அப்புறம் என்ன நான் பஸ் ஸ்டாப்ல தான் இருக்கேங்கிறீங்க? ஆமா என்ன ப்ரோ? நான் நம்ம வீட்ல தான் ப்ரோ இருக்கேன். நம்ம வீடும் பஸ் ஸ்டாப் எல்லாமே ஒண்ணுதான். ஓ அப்படியா? ஆமா நான் உங்களுக்கு ஆ ஆ ஆ முன்ன பின்ன இருக்கோம், நாங்க கிட்டத்துல வந்து பாத்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி ப்ரோ, இப்போ அனுப்பிச்சு ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, சொல்லுங்க. அங்க நாங்க என்ட்ரி ஆகும்போது நீங்க உள்ள போயிட்டு சைலண்டா ஒரு வீடியோ எடுக்கணும். அப்படிங்களா? ஆமா, நாங்க அங்க கிட்ட வந்து அக்காவுக்கு ஃபோன் பண்ணி அக்காவை வெளியே சும்மா ஃபோன் பண்ணி வெளியே வர வச்சு அவங்க ஷாக்கிங் கொடுக்கணும். இதெல்லாம் அப்பதான் interest ஆ போகும் நடக்கும். vlog. எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஃபைனலாக வந்து ராஜி ப்ரோவை பார்த்தாச்சு. மேலே அவங்க இருக்காங்களா ப்ரோ? கண்டிப்பா அவங்களோட ரியாக்ஷன் எல்லாத்தையுமே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து செம்மையாக ரியாக்ஷன் பண்ணுவாங்க. மேபி சொல்ல முடியாது, ஷாலினிக்கு எங்களை அடிக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க போகலாம் இப்போ ரூமுக்கு. எஸ்கே கப்பலையும் ஷாலினிகாவையும் சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸ் பண்ணி பயமுறுத்தலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி நாங்கள் வந்தால் எங்களையும் ஜர்க்காக்கி விட்டார் நம்ம ராஜி ப்ரோ. வர வழியிலே பயங்கரமாக நம்மளை பயமுறுத்திட்டார். ஃபாரஸ்ட் இருக்கும், ஃபாரஸ்ட்டில் நிப்பாட்டாதீங்க, நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்பீங்க அதை அப்படின்னு நினைக்கிறேன். நாங்களே கொஞ்சம் ஜர்க்கில் தான் இருந்தோம். பரவாயில்ல இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிட்டு அவங்கள போய் நம்ம வந்து சர்ப்ரைஸ் பண்ணி பயமுறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தில் வந்து நாங்கள் விடவே இல்லை. கான்ஃபிடென்ட்டாக வந்து அந்த விஷயத்த வந்து பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி பயமுறுத்த ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கப்புறம் தான் பயங்கரமாகலாம் இருக்க போகுது. தெரியல எப்படி சவுண்ட் கொடுக்கலாம். வேணாம் வேணாம், ஐயோ நம்ம பேரெல்லாம் வேணாம் வேணாம் எடு. வேணாம் அன்டைம்ல திறக்க வேண்டாம் நான் சொல்றேன். ஆஹா விடு, அவங்க போட்டோ விட்டுருங்க. யாருன்னு தெரியல. ராஜ் நீ தான் இங்க இருக்க, கரெக்டா சொல்லு. சரி பண்ணுங்க. ஏன் பயப்படுறீங்க? நீங்களும் பயந்து என்னையும் பயப்படுறீங்க. கொஞ்சமா சரி பண்ணுங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. கவிதா நினைக்கிறேன், கவிதா நம்ம பசங்க தான் இருப்பாங்க. இங்க நம்ம ஏரியால எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஹோட்டல்காரங்க கூட நம்ம இது பண்ணலாம். அந்த பெல்ட் எடு, அந்த பெல்ட் எடு. சாமி போட்டா டக்குனு ஓபன் பண்ணி பாருங்க, இல்லைன்னா அப்படியே தட்டுன்னு சொல்லி விட்டுட்டு வந்து உட்காந்துருக்கு. எல்லாம் ஒண்ணு பண்ணுங்க. ராஜ் நம்பி தரலாமா? எனக்கு தெரியல. ஏய் நீங்க உள்ளூர் வச்சிருக்கீங்க. நீங்க போட்டுலாம் உள்ளூர்காரன் நீ தானே, யாருன்னு தெரியாம இந்த டைம் இருக்கும்போது இந்த ரூம்ல விட்டுட்டு என்ன பண்ற? அதெல்லாம் ஒண்ணு
ஏய் என்ன எவனா வரான்னு பாப்போம். எவனா இருந்தா என்ன? பேய் பிசாசுலாம் வராது என்ன புரியல. கம்மா அன்டைம்ல எப்படி கதவை திறக்கலாம்? சரி அப்புறம் ஏன் பயப்படுறாங்கல்ல அவங்களுக்கு சொன்னச்சு இல்ல ரெண்டு ஆம்பளைங்க இருக்கீங்க உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்ல. நீங்க அவங்க ரெண்டு பேரும் கரெக்ட்டா ஓகே பயமாடா இருக்கு. சரி ஓபன் பாத்துக்கலாம் யாரா என்ன 2 ஆம்பளைங்க இருக்குல்ல இன்னைக்கு ரெண்டு ஆம்பளைங்க இருக்கு. வெக்கங்கேட்டா இருக்கு. ஓபன் பண்ணுங்க படாந்த முடி பக்கத்தில் வந்து விட்டால் முருகேசா யாரு ஐயோ யார பாத்தீங்க அதுக்கா அப்புறம் எப்படி தட்டுறாங்க வீடியோக்கா சேஃப் வீடியோ எடுத்துக்கோ ஓப்பா வெளியில வெள்ளி சூனியம் அனைத்து முருகேசனிடம் வந்து சேர்வாயா ஆடோ பாருங்களா இல்ல பேய் வந்து ஃபர்ஸ்ட் தட்டும் நம்ம ஓபன் பண்ணோம்னா இல்ல அப்படின்னு டக்குனு திரும்ப நேரம் பேய் வந்துடும். அப்ப இது பேய் கிடையாது. நானும் பாதிக்கப்பட்ட எத்தனையோ பேரை சரி பண்ணிருக்கேன். ஆனா இப்படி ஒரு கேஸை என் வாழ்க்கையிலே பார்த்ததில்ல. நினைச்சாலே பயமா இருக்கு. பேய் கூட ஐயோ எனக்கு என்ன தெரியும் நான் என்ன பண்றது. நான் ஸ்டார்டிங்ல சொல்லிட்டு தானே இருந்தேன் நம்ம மாட்டினடா மௌன என்னது தெரியுமா தெரியல இடத்தை பத்தி விசாரிச்சியா இல்லையா என்ன பண்ணலான்னு இருக்க காட்டுக்குள்ள இருக்கு நாமும் நம்ம தான் வந்தோம் கட்சியில வெளியில காட்டுக்கு ஒண்ணுமே இல்ல ஃபாரஸ்ட் ஒண்ணுமே இல்லை எதுவும் இல்லை. ஆனா தெரியல யாராவது விளையாடுறாங்க நம்ம வேண்டாம் இல்ல ஓபன் பண்ணு இல்ல எதுவா இருந்தாலும் ஓகே நான் ஓபன் பண்ணு இல்ல ஆக்சுவலி நான் சொன்ன தைரியம் இருக்கு முன்னாடி தள்ளி விடாத நீ ஈடி சின்னராஜ் பயமா இருக்கு. இப்பெல்லாம் பண்ணக்கூடாது. டோர் லாக் பண்ணுறேன் டோர் லாக் பண்ணுறேன். இதுல வேற நாங்க அவங்க இருக்கோம் எங்க அம்மா வேற கேமராமேன் திட்டிட்டாங்க. கூட ஏதோ சேஃப்டி தான் எடுக்கிறாரோ அப்படின்னு பார்த்தா கஷ்டம்.
இல்ல கௌசி ஒண்ணு பண்ணுச்சு, அண்ணாட்டு இருக்கிறது என்னன்னே தெரியல, கபடி விளையாடுறாங்க எப்படி நின்றுச்சு, எல்லாமே பக்கம். நீங்க வர்றதுக்கு முன்னாடி லைட் இல்ல தட்டி விட்டா டோர் லாக் பண்ணிருங்க, டோர் லாக் பண்ணி. சத்தியமா முடியல. அவன் ஒரு எவ்வளவு நாள் பேசினான்னு தெரியல. உங்களுக்கு நான் அடிக்கடிக்கு கால் பண்றேன், என்ன பண்றீங்க, ஒரு வரல அப்படின்றத மெயின்டைன் பண்றேன். என் மைண்ட்ல நான் ஒரு சின்ன நம்பிக்கை இருந்துச்சு, நீங்க வருவீங்கன்ட்டு. மைண்ட்ல நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இவங்க வரல அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு சொல்லி நம்ம 3 பேர் பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நாங்க வந்துட்டோம். ஆனா நீங்க பண்ணீங்க பாரு வேலை. உண்மையாலுமே நம்ம மாடி போயிட்டு இந்த அக்கா வேற பேய் கதை சொல்லிட்டு இருந்துச்சு. லைட்டோட தான் கீழே வந்தோம். இவனை முதல்ல இல்ல எவ்வளவோ வீடியோஸ் எல்லாம் பண்றீங்க, இந்த போன் பேச விஷயத்துலயா 2 பேருமே ஆரஞ்சு கொஞ்சம் கேக்குது. ஒரே நிமிஷம் கேக்குறேன், ஒரே நிமிஷம்னா நாங்க எங்களுக்கு அந்த டவுட் எல்லாமே இருந்துச்சு. டவுட் இருந்துச்சுங்க. ஒரே நிமிஷம் ட்ரைன்ல பாத்துக்கோம், வெளியில வந்து எனக்கு எதுல போறாங்கன்னு தெரியாது. ஊருக்கு போறாங்கன்றது தான் எனக்கு தெரியும், ட்ரெயின்ல தான் போறாங்கன்றது எனக்கு நிஜமாவே தெரியும். நாங்களும் அப்படிதான் நினைச்சோம், ட்ரெயின்ல போனா சவுண்ட் எங்களுக்கு சவுண்டா இருந்தாலும் இவங்க கிட்ட சொல்லிருக்கீங்க, ஆனா என்கிட்ட சொல்லல. ட்ரெயின்ல போறீங்கன்னு என்கிட்ட சொல்லல. அப்படின்னு இருக்கும்போது எனக்கு அந்த இதுவே வரல. எனக்கு அது இவங்க கோபம் தான், வரலையேன்ற கோபம் தான். வரல 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 ஃபேமிலி நினைச்சேன், அதை நினைச்சேன். நீங்க வந்து அவன் எல்லாருமே அவன் எங்க போனா விட்டானே தெரியல, நடுக்கால இவங்க கிட்ட பேசுறதுக்காக 2 பேர்ட்ட பேசுறதுக்காக கரையில உட்காராச்சு. உட்காந்து பேச நான் ஃபேமிலி எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. நான் உங்களை எல்லாம் என் ஃபேமிலி நான் என்ன பண்ண போறேன்னா, அந்த பொண்ணுக்கு மேக்கப் போட்டு நான் கிளம்பிடுவேன்ப்பா. யார்ட்டையும் சொல்லாம நான் கிளம்பிடுவேன். பார்த்தப்பா சரி, இது எல்லாம் ஓகேல. அவன் உங்களுக்கு கால் பண்ணான் எல்லாருக்குமே, நான் கால் எடுக்கல. இதுக்கு மெயின் சண்டையே தான். நீ என்ன நான் என்ன கேட்டா என்னடா மேனேஜ் பண்ற, இவங்களும் வரலன்ட்டாங்க, இவங்களும் வரல. எங்க ஆள் அட்ரஸே காணோம். இவங்க கேட்டா எனக்கு நல்வாட்டி இவங்க கேட்டா நான் வர ஊருக்கு போயிட்டு எனக்கா தனியா எவ்வளவு நேரம் உட்காருங்க. இவங்க மூச்ச பார்க்க போறேன். இவங்க அப்பா மூச்சு அவங்க அப்பா கிட்ட நான் போய் என்ன பேசுறேன். இது ராஜிப் தான் இருக்காருல்லக்கா, அப்புறம் என்னக்கா தனியா அவன் எங்க அவன் தெரியல. அவனை யார் கூட இருப்பான், அவங்க படிப்பு அவன் வேலை பார்க்கறாங்களா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. இவன் அக்கா சாப்பிட்டீங்களா வேற சாப்பிட்டீங்களா என்ன கடுப்பேத்திட்டு நானா அவன் சோறு கூட வாய்ஸ் அதெல்லாம் சத்தியமா சொல்றேன். ரொம்ப அடமானங்கட்ட முடியசா. நான் இங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. இல்ல சொல்லிருந்தாங்க, அவங்க சொன்னாங்க வரக்குள்ளே அவங்களுக்கு சாம்பார் ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு. சாம்பார் இல்ல, பிரியாணி சாப்பிட்டு சாம்பார் ரைஸ், பேரை கூட நான் மன்னிச்சு விட்டுறேன். இது பேர் சர்ப்ரைஸ் இல்ல, சாம்பார் ரைஸ். இல்ல இவன் தொங்க விட்டு அடிக்கிறான். இல்ல நாங்க ஆக்சுவலா கரெக்ட் இல்லாதப்பே வரலாம் தான் பிளான். ஆமா, அப்பதான் பைக் விட்டு இங்க டோல் பிளாஸ்ல வேலை செய்யறவங்க வந்து ஆம்புலன்ஸ் கால் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி கத்திருந்தா கண்டிப்பா கத்திருப்பாரு பண்ணிருப்பாங்க. அக்கா சிச்சுவேஷன் அக்கா என்ன ஏதாவது சிச்சுவேஷன் அம்மா தான் போன முக்கியமா, நாங்களாம் இல்லையா, நீங்க அதைதான் கேக்குற. வயசானா போதான் செய்வாங்க. நீ ஏதாச்சும் சொல்லியிருந்தா பரவாயில்ல, உடம்பு சரியில்லாம ஏதாச்சும் நடக்குது. பாட்டி இருக்கு, அதுக்குதான் வயசாச்சு போட்ட விடு. நாங்க இவர ராஜிபுரமே இதுல பிளான் தான் வச்சிருந்தோம். ஆனா இந்த லொகேஷன் இதெல்லாம் தெரியாதுல்ல, அதனால அவர்கிட்ட உண்மை அதுவே எங்க பாத்தூர் வந்துதான் சொன்னோம்.
இன்னொரு சாமி நேரத்தி மாதிரி ஹைலைட்டு அவரும் தூரம் வரும்போது அந்த வார்த்தையை கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு வரல பாருங்க அவங்க. எனக்கு தெரியும்ல முன்னாடியே சொல்லிட்டேன் நான். அப்ப வந்து இவங்க என்னோட ஃப்ரண்ட்ல இருந்தாங்க. அப்ப இருக்காங்கன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால வந்து சரி வண்டியிலே வந்தீங்களா? இவங்க தான் ஃபோன் பண்ணி கொடுத்தாங்க. கைஸ் பாத்தீங்கன்னா நம்ம அக்காவும் அண்ணாவும் வேற level வச்சு செஞ்சுட்டாங்க. வேற லெவல்ல வச்சு நம்ம செஞ்சாங்க. இதுல வேற சாம்பார் ரைஸா என்ன ரைஸ் சர்ப்ரைஸா? சாம்பார் ரைஸ் சர்ப்ரைஸா தந்தாங்க. வேற லெவல் கொடுத்துட்டு எல்லாரும் பயன்படுத்திட்டாங்க எல்லாரையுமே. இப்போ வந்து அடுத்த எங்க கிளம்பி பாத்தீங்கன்னா சும்மா இல்ல இவங்க வந்து பயன்படுத்தினால எங்களுக்கு எல்லாம் பசி எடுத்துச்சு. அதனால அப்படியே போய் நைட் ரைடு இதே ஒரு ரவுண்ட் போயிட்டு அப்படியே வந்து நம்ம பேக்கை கண்டினியூ பண்ணுவோம். வாங்க போலாம். அடுத்து நாங்கள் நைட் ரைடு போனது அண்ட் அடுத்த 2 நாளைக்கு நாங்கள் ஃபன் பண்ணது இது எல்லாமே பார்ட் 2ஆக வரும். ஏன்னா இதுவே வந்து 30 செகண்ட்ஸுக்கு மேலே ஆனதுனால இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் செகண்ட் பார்ட்டாக வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே கேங் ஆஃபாக பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து அடுத்த பார்ட்டை வந்து மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள், செம்ம ஃபன்னாக இருக்கும்.